தீபா, வா 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 வா. வாங்க மாப்ள. எங்க தீபா. வாமா. பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. வா தீபா. உட்காருங்க மாப்ள. வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. ஆ உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்னம்மா தலைக்கு குளிக்கலையா? மா நீ வேறம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன? கேசவன் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறாருன்னு சொன்னேன்ல. ஆமா, பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். அதோட திறப்பு விழாவுக்கு தான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ சொல்றத கேட்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. இதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். கங்க்ராட்ஸ் தீபா. தேங்க்ஸ் அண்ணி. அப்பா, என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். உங்க கையால தான் கடையை திறந்து வைக்க போறீங்க. ஏம்மா, என் பொண்ணோட பிசினஸ், அதுக்கு வர்றதை விட எனக்கு வேற என்னமா வேலை இருக்க போகுது? அப்பா, இது உங்க மகளோட பிசினஸ் இல்லப்பா, உங்க மருமகனோட பிசினஸ். அப்பா அம்மா, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. கேசவா, அந்த பத்திரிக்கையை எடு. வா பேபி. கண்டிப்பா எல்லாருமே வந்துடணும். கேசவா வா, எங்களை ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருங்கம்மா, நல்லா இருங்க. எந்திரிங்க. நீங்க ஆரம்பிக்க போற தொழில் அமோகமா வரணும் மாப்பிள. கோவத்துல நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள. நாங்களுமே உங்களை நிறைய பேசியிருக்கோம். எல்லாமே எங்க பொண்ணு மேல இருக்க பாசத்தினாலதான். எங்க பொண்ணு நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே சந்தோஷம். இனிமே அவ நல்லா இருப்பான்னு நம்பிக்கை வந்துருச்சு. அது போதும் மாப்பிள. என்ன பாட்டி, என்ன அமைதியா இருக்க? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்டி. பாட்டி, நீயும் கண்டிப்பா வந்துடணும்னு. என் பேத்தி கடை திறப்பு விழாவுக்கு நான் வராம? கேசவா, பாட்டி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலவா? வா. வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. தொழில நல்லா முன்னேறணும். இனிமேலாவது என் பேத்தியை நல்லா பாத்துக்கப்பா. நிச்சயமா. இத்தனை நாள் என்னால தீபா நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. அது எனக்கே தெரியும். இனிமே எந்த கஷ்டமும் இருக்காது. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அவளை நான் நல்லா பாத்துக்குவேன். அது அதுக்குன்னு நேரம் காலம் வரணும் போல இருக்கு. அது இப்பதான் வந்திருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்தோட வெற்றிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிடணும். ஆமா, சரியா சொன்னமா. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். மா, போனை குடுமா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போனை குடுமா. இவ்வளவுதானே? உனக்கு எத்தனை தடவை தாண்டா சொல்றது? அவ இன்னொருத்தன் பொண்டாட்டிடா. அவ இந்நேரம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பா. நீ இன்னும் அவளையே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இருக்கியடா. உனக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம வேணான்னு விலகி போனவங்களை நினைச்சு வருத்தப்படுறது முட்டாள்தனம்டா. மா, ஆமாமா, முட்டாள்தனம் தான். ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த முட்டாள்தனத்தை தான் திருப்பி திருப்பி செய்ய சொல்லுது. மண்ணாங்கட்டி மனசு. அந்த மனசை கொண்டு போய் குப்பையில போடு. நீ எங்களுக்கு ஒரே புள்ளடா. உனக்கு இங்க என்னடா குறை? இங்க பாரு, அவளை விட ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. யார கட்டி வச்சாலும் யாரும் என் அஞ்சலிக்கு ஈடாக மாட்டாங்கம்மா. புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். அஞ்சலி 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 நிக்கிட்ட கண்ணு கெட்டாத எங்கேயோ இருக்கிற அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கியே. உன் முன்னால இருக்கிற எங்களை பத்தி யோசிக்க மாட்டியா? இத்தனை நாள் நீ குடிக்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப தெரிஞ்சிடுச்சு. ரொம்ப வருத்தப்படுறாரு. வேண்டாம் கவின், சொன்னா கேளுடா.
அந்த பொண்ண மறந்துடு நீ. அவளை மறக்கறதுக்கு நீ என்னவெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவும் செய்யி. ஆனா அந்த குடிய மட்டும் விட்டுடுடா. அந்த பொண்ண மறந்துடுடா. பாரு, நான் உனக்கு அம்மா. ஆனா உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. என்னம்மா எந்திரிமா. எனக்கு வேற வழி தெரியலடா. கவின், கவின், எனக்கு வேற வழி தெரியலடா. நீ என் அம்மாமா, நீ போய் ஏன் காலெல்லாம் விழுந்துகிட்டு இருக்க? வேற என்னடா பண்ண சொல்ற? வரம் கொடுக்கிற சாமி கால்ல மனுஷங்க விழுவாங்க. இப்ப எனக்கு வரம் கொடுக்கிற சாமி நீதாப்பா. எங்களுக்கு எங்க புள்ள நல்லா இருக்கணும், அவன் உயிரோட இருக்கணும். சரிம்மா சரி, தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. நான் இனிமே அவளை பத்தி யோசிக்க மாட்டேன். அவளை மறக்க ட்ரை பண்றேம்மா. இனிமே குடிக்க மாட்டேன். ஆனா ஊனா பஞ்சாயத்து நிலா சோறு நட்சத்திர சோறுன்னு டார்ச்சர் பண்றாங்கப்பா. என்னப்பா அம்மா மாதிரி முன்னு பேசிட்டு இருக்கீங்க? நிலா சோறு சாப்பிட விருப்பம் இல்லையா? டேய் சும்மாறா, கொழுப்பா. இல்லம்மா, இப்ப எதுக்காக நிலா சோறு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா அப்படி யோசிச்ச மாதிரி தெரியலையே, திட்டின மாதிரி இருந்துச்சு. சும்மா இருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. கேசவன் தான் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக எல்லாரையும் வர சொல்லியிருக்கான். டேய் என்னடா முக்கியமான விஷயம்? சட்டுப்புட்டுன்னு சொல்றா, எனக்கு வேலை இருக்கு. ப்ரோ 10 மணிக்கு மேல உனக்கு என்ன ப்ரோ வேலை இருக்கு? சாப்பிட்டு தூங்க தானே போற. ஆஹா, பகல் முழுக்க உழைக்கிறவன் நேரத்துக்கு படுக்கணும்டா. அப்பதான் உடம்பும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஓ உனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? வேலைக்கு போனா தானே. ப்ரோ ப்ரோ ப்ரோ, இனிமேல் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது வந்து நாளைக்கு என்னோட பர்னிச்சர் கடை திறப்பு விழா இருக்கு. அதான் உங்க எல்லாரையும் ஒண்ணா வச்சு சொல்லலாம்னு கூப்பிட்டேன். அதுக்கு தான் இந்த நிலா சோறு. சூப்பர் கேசவா. தேங்க்ஸ்க்கா. இந்த நிமிஷத்துக்காக நம்ம குடும்பம் எத்தனை நாள் காத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சூப்பர் சித்தப்பா. ஃபர்னிச்சர்னா பெரிய பெரிய சோஃபா மெத்தெல்லாம் இருக்குமா? ஆமாடா. நம்ம வீட்டு சோஃபா ரொம்ப பழசா இருக்கு சித்தப்பா. உங்க கடையில எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? மாத்திடுவோம்டா. டேய் இதுக்கெல்லாம் காசு யாரா வச்சிருக்க? வர வர நீ உங்க அம்மா மாதிரியே மாறிட்டு இருக்க. இங்க சும்மா இருங்க தம்பி. சரி, வாழ்க்கையில முறையா உருப்படியான ஒரு விஷயத்த பண்ணிருக்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. கேசவா, நீ ஷோரூம் ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எல்லார்கிட்டயும் என்னோட குழந்தைனார் ஷோரூம் வச்சிருக்காரு, பிசினஸ் பண்றாருன்னு பெருமையா சொல்லிப்பேன். டேய், நீ சும்மா ஒன்னும் இந்த இடத்துக்கு வரலடா. எல்லாம் உங்க அம்மாவோட வேண்டுதல். தினம் கோயில் கோயிலா போய் உனக்காக எவ்வளவு மடிப்பிச்சை வாங்கியிருக்கா தெரியுமா? அவளோட வேண்டுதல் தாண்டா உனக்கு இப்ப நல்ல காலம் பிறந்திருக்கு. எனக்கு தெரியும் பாட்டி. நல்ல வேலை, எனக்கு வேலை போறதுக்குள்ள கேசவ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுவே சந்தோஷம்தான். கேசவா. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதுக்கு முன்னாடி நீ வேலைக்கெல்லாம் போகலன்னு நான் கொஞ்சம் கடுமையா பேசியிருப்பேன். அதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ஐயோ என்னப்பா நீங்க? இல்லப்பா, பிள்ளைங்க நல்லா இருந்தா தானே பெத்தவங்களுக்கு பெருமை. எவ்வளவு சொத்து இருந்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு பிள்ளை வேலைக்கு போகாம சும்மா இருந்தா ஊர் அதையே குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்.
நம்ம ஒன்று பாரம்பரியமான பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, ரொம்ப சின்ன குடும்பம்தான். நம்ம குடும்பத்தோட வசதி வாய்ப்பு எல்லாம் உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் என் காது படவே உன் சின்ன மகன் இன்னும் வெட்டியா இருக்கானே அப்படின்னு என் முன்னாடியே கிண்டல் பண்ணுவாங்க. அவ பொண்டாட்டி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. நானும் அந்த இடத்துல அவமானப்பட்டு எதுவும் பதில் பேச முடியாம வந்திருக்கேன். இன்னைக்கு அவங்க முன்னாடி என் புள்ள பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காண்டா அப்படின்னு பெருமையா சொல்லணும்னு தோணுது. இனிமேல் உன்னை யாரும் இப்படி சொல்ல முடியாதுல்லப்பா. இப்பதாண்ட மனசு நிறைஞ்சு போயிருக்கு. சந்தோஷம்டா. என்னங்க என்ன இது? இல்ல லட்சுமி, இல்ல இது வெறும் கண்ணீர் இல்ல, இத்தனை வருஷத்தோட வலி. டேய் என்னடா கேசவா நீயும் சின்ன புள்ள மாதிரி? இல்லம்மா, நீங்க எல்லாரும் என்னால மனசளவுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு புரியுதுமா. சாரிம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பிள்ளைங்களுக்காக தானே. டேய், எங்களை மத்தவங்க கேட்கறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. உன்னையே நம்பி வந்தால அந்த பொண்ணு, அவ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்ததுதான் பெரிய விஷயம்டா. தீபாவுக்கு தாண்டா நீ நன்றி சொல்லணும். அவளை என்னைக்குமே மறந்துடாத. அவளை நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். சரி பாட்டி. தீபா, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல துளசி, மாமா சொன்னது கரெக்ட் தான். நானும் பல இடத்துல பதில் சொல்ல முடியாம ரொம்ப அவமானப்பட்டு வந்திருக்கேன். இனி யாருமே அந்த மாதிரி கேட்க மாட்டாங்கல்ல. அப்படியே கேட்டாலும் என் புருஷன் பிசினஸ் பண்றாருன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவேன். ஐயோ, நிலா போய் சூரியனே வந்துடும் போல இருக்கே. பெரிய எமோஷனல் சீனா இருக்க. சீக்கிரமா முடிச்சு தொலைங்கப்பா, பசிக்குது. ஓகே, நாளைக்கு எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வரணும். யாரும் வராம இருக்க கூடாது. அம்மா, அப்பா, ரெண்டு பேரும் ஒண்ணா இல்லைங்க. வாங்க அத்தை. கவிதா எந்திரி. எழுந்துக்கோங்க. ஆபா அப்பா, பத்திரிக்கையில் இருக்கட்டும்பா. வாங்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷம்ப்பா. நல்லா இருங்க. ஒரு கடை 100 கடையா மாறணும். டேய், பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. பாட்டி நாங்க எனக்கெல்லாம் எதுக்குப்பா பத்திரிக்கை? என்ன வாங்கிக்க பாட்டி, ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருங்க. நீ ஆரம்பிக்கிற தொழில் ஓஹோன்னு வரணும்டா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் பாட்டி. கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடணும் முருகா. கண்டிப்பா வந்துரு. கண்டிப்பா வந்துடா நாளைக்கு. நீங்களே வாங்க. இந்தா ப்ரோ. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துரு. கண்டிப்பா வந்துடணும். அண்ணி நீங்களும் வந்துருங்க அண்ணி. வரோம். ஆசீர்வாதம். எந்திரி எந்திரிமா. என்னடா நமக்குள்ள குடும்பம் சந்தோஷம்டா. என்னடா இன்விடேஷன் கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருக்கு. ஆமா ப்ரோ. ஏண்டா இதெல்லாம் பத்திரிக்கை அடிச்சு தான் சொல்லணுமா? இந்த காசை நீ பிசினஸ்ல போட்டிருக்கலாம். அது அவங்க பணம், அவங்க செலவு பண்றாங்க. உங்களுக்கு என்னங்க? அவன் பணமா இருந்தாலும் காசு காசு தானே. கேசவா, துளசி கொடுங்க. அக்கா கண்டிப்பா வரணும். பேசவே விடாத. கண்டிப்பா வந்துருங்க. ஆசீர்வாதம். 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாளைக்கு நான் தியாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்க. நான் அதை முடிச்ச உடனே வந்துடுறேன். சரி, ஆனா கண்டிப்பா வந்துடணும்க்கா. கண்டிப்பா கண்டிப்பா. மா, பசிக்குதுமா. இத வரேன்டா, எடுத்துட்டு வரேன்.
என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொல்லணும்? சாப்பாடு எப்படி இருக்குன்னு எதுவுமே சொல்லாம ஆர்வமா சாப்பிடுறேன்னா சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா எப்படி இப்படி எல்லாம் சமைக்கிறீங்க? எல்லாம் உனக்காக தான். எனக்காக நீங்க பார்த்து பார்த்து சமைக்கிறீங்க. ஆனா உங்களுக்காக நான் சமைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் விடவே மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு தான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டீங்க. நல்லா இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சமைச்சேன். அதுக்கப்புறம் என்ன சமைக்கவே விடல. சமைக்கலாம் விடு. கேசவன் கால் பண்றாரு. பேசு. ஹலோ பிரதர். என்ன ஃபோன்லாம் பண்ணிருக்கீங்க? என்ன ரவுடி பேபி, எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பக்கத்துல மச்சான் இருக்காரா? ஆமா இருக்காரு. அப்படியே போனை ஸ்பீக்கர்ல போடு. என்ன பிரதர், என்ன விஷயம்? உனக்கு கம்பெனில ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா? ஹே, உங்க அண்ணன் வேலைக்கு போறதுக்காகவா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு? சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. நாளைக்கு கடையோட இனாகுரேஷன் இருக்கு. அட சூப்பர் அண்ணி. என்ன பிசினஸ்? ஃபர்னிச்சர் பிசினஸ். சூப்பர் அண்ணி. நான் கூட அண்ணன் பிசினஸ் பண்றேன்னு சொல்லும் போதெல்லாம் விளையாட்டுக்கு தான் சொல்றானோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லண்ண, சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்ட. கங்க்ராட்ஸ். இப்போ நீ பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டல்ல? இப்போ உன்னை பாக்குறதுக்கு கூட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா? ஏய் ரவுடி பேபி, உனக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்? நீ ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். அண்ணா, இதெல்லாம் அண்ணியோட சப்போர்ட் தானே? ஆமா அஞ்சலி, தீபா இல்லனா இது நிச்சயமா நடந்திருக்காது. சரி, மச்சான் கிட்ட போன கூட சொல்லுங்க. மச்சான், நாளைக்கு நம்ம கடையோட இனாகுரேஷன் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்துடணும். நேர்ல வந்து தான் இன்விடேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். எல்லாமே கொஞ்சம் அவசர அவசரமா பண்ணதுனால வர முடியல. வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் சென்ட் பண்ணிருக்கேன் மச்சான், தப்பா எடுத்துக்காதீங்க. இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், சொன்னா பத்தாதா? இதுக்கு எதுக்கு இன்விடேஷன்? நான் கண்டிப்பா வரேன். சரிங்க மச்சான். அண்ணா, நீ பிசினஸ் ஆரம்பிச்சிட்ட, பெரிய பார்ட்டி கொடுக்கணும். நீ முதல்ல இனாகுரேஷனுக்கு வந்து சேரு, அப்புறம் பார்ட்டி பெருசா கொடுக்கறேன். ஓகே, கண்டிப்பா வந்துடுறேன். அண்ணி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ அஞ்சலி, கண்டிப்பா வந்துரு. அண்ணி, அண்ணன் இப்போ ரொம்ப பிஸி ஆயிடுவான், நீங்க தான் பாத்துக்கணும். சரி, குட் நைட், டேக் கேர். பை 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 அண்ணி. என்னங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் என் அண்ணனை யார் யாரெல்லாம் எப்படிலாம் பேசினாங்கன்னு தெரியுமா? இப்போ எல்லாமே தாங்கிக்கிட்டு வைராக்கியமா இருந்து நினைச்ச இடத்த அடைஞ்சிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, காலையில ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமா போயிடலாம். போகும்போது பெரிய கிஃப்ட வாங்கிட்டு போயிடலாம். என்னாச்சுங்க? இல்ல அஞ்சலி, நாளைக்கு நியூ கிளையண்டோட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்னால கேன்சல் பண்ண முடியாது, ஏற்கனவே ஸ்கெடியூல் பண்ணது. என்னங்க? சாரி அஞ்சலி, தப்பா எடுத்துக்காத. அப்போ நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா? நீ மட்டும் போனா வருத்தப்படுவாங்கல்ல. நாளைக்கு மறுநாள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு வந்துருவோம். மச்சாங்கிட்ட சாரி கேட்டுக்கலாம். நாளைக்கு போறது தாங்க நல்லா இருக்கும், எல்லாரும் வருவாங்க. சரி, போனா நீ மட்டும் போயிட்டு வா. சரி விடுங்க, வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து போனாதான் நல்லா இருக்கும். ஆனா மறுநாள் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். ஷூர், சாப்பிடு.
வாங்கப்பா. வாப்பா. வாங்கம்மா. வாங்க கேசவா இந்தா. ஹாய். வாடா. முருகா வா. வாங்க இங்கே வச்சுக்கோ. வாங்க பாருடா வாங்க மாமா வாங்க 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 உள்ள வாங்க. அம்மா அண்ணனா நீ எங்கம்மா? பாட்டிக்கு கால் வலின்னு சொன்னாங்கல்ல, அதனால கவிதா வீட்லயே இருக்கா. பாவம் அத்தை தனியா கஷ்டப்படுவாங்கல்ல, அதான் துணைக்கு இருக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். என்னம்மா முறையா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், எல்லாரும் வரணும்னு சொன்னேன்ல. துளசி அக்கா தான் தியாவை கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அண்ணன் அண்ணியாச்சும் வந்திருக்கலாம்ல. வருவாங்கடா, எல்லாரும் வருவாங்க. போமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கடையை திறக்கணும். வர வேண்டியவங்களா வந்தாச்சா? இல்ல மாமா வரணும். எப்போ வருவாருமா? அவர் கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்காரு. சரி சரி. ஐயோ அப்பா, வலி தாங்க முடியல கவிதா. விண்ணு விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுடி. ஐயோ மறுபடியும் வலிக்கிறாளே. இருங்க, நீவி விட்டுட்டு இருக்கேன்ல, இதுக்கு தான் பாட்டி நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்றது. தொடர்ந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டாக்கா வயிறு வாயெல்லாம் புண்ணா ஆயிடுதுடி. அதனாலதான் 2 நேரம் சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்குமோன்னு நினைச்சேன். அது கால் வலியில கொண்டு வந்து விட்டுடுச்சு. அம்மா வா பாட்டி, ரொம்ப வலிக்குதுன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். வேணாண்டி வேணாம், நீ தைலத்தையே நல்லா தேய்ச்சி விடு. பாட்டி, நீ பூஜைக்கு வரலையா? இந்த கால் வலியோட நான் எங்கடி பூஜைக்கு வர்றது? இல்ல பாட்டி, கேசவன் கோச்சுக்கு போறாரு, எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு போனாரு. அதான் சிவராமனும் லட்சுமியும் போயிருக்காங்கல்ல, அவங்க ஆசீர்வாதம் அவனுக்கு போதும். அவன் ஓஹோன்னு வருவாண்டி. இங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு. இன்னைக்கு உங்க தம்பி கடை திறக்கிறாருங்க. நீ எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாங்கல்ல. இங்க பாரு, இன்னைக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒரு நாள் லீவ் போட்டா சேலரியில புடிச்சுக்குவாங்க. எனக்கு தான் நஷ்டம். என்னங்க இது? நாளைக்கு நமக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்க வந்து நிப்பாங்கல்ல. ஒரே வீட்ல இருந்துட்டு இப்படி பண்றீங்களே. நான் போலனா பூஜையை நிறுத்திடுவானா? அதான் அப்பா அம்மா போயிருக்காங்கல்ல, அவங்க ஆசீர்வாதம் பண்ணா போதும். ஏண்டா ரகு, என்னடா பேசுற நீ? ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுத்து சப்போர்ட்டா நிக்கணும்டா. அதான்டா அழகு. நீ பாட்டுக்கு வேலைக்கு போறேங்கிற, வர சொந்த பந்தம் எல்லாம் என்னடா பேசுவாங்க? ஒரே குடும்பத்துல இருந்தும் ஒத்துமை இல்ல போல. அதனாலதான் பூஜைக்கு கூட வரலன்னு திட்ட மாட்டாங்க. ஏன் பாட்டி, சொல்றவனா காசு கொடுக்க போறான். எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? சும்மா இருங்க பாட்டி, அதெல்லாம் யாரும் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. கவிதா, நீ வேணா போயிட்டு வா. நான் இப்படி போறதுங்க? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்ல இருக்கேன். அப்ப பாட்டியை பாத்துக்கிட்டு வீட்லயே இரு. இங்க பாரு, வேணும்னா நம்ம பையனை அமுச்சு விடு. யாரு? நம்ம பையன். அவன் உங்களுக்கு பெரிய மனுஷனா? இங்க அவனுக்கு எக்ஸாம் இருக்குங்க. எனக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. போய் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். வேலையை பாரு. ஆமா, ராம லட்சுமண மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என் புள்ள 2 பிள்ளைங்களை பெத்து எடுத்தான். ஆனா இவங்க பீமனும் துரியோதன மாதிரில இருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க பாட்டி, புத்தியே வராது. இருங்க வரேன். ஐயோ பாத்து பாத்து. ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குது. வரேன், இருங்க. சரி, சீக்கிரமா அவனுக்கு டிஃபன் கரையரை கொடுத்துட்டு வந்து இந்த காலையை அமுக்கி விடு. என்ன அஞ்சலி, எக்ஸாம்லாம் முடிஞ்சது ஹாப்பியா? ஓய், பக்கத்துல வந்து உட்காரு. என்ன, நீ சந்தோஷமா இல்லையா? எக்ஸாம் முடிஞ்சது சந்தோஷம்தான். ஆனா எனக்கு வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. இன்னைக்கு என் அண்ணன் கடை ஓப்பனிங்க்கு மட்டும் நான் போயிருந்தேன்னா என் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே பார்த்திருப்பேன், ஜாலியா இருந்திருப்பேன். டைம் போனதே தெரிஞ்சிருக்காது. என்ன பண்றது, நீங்க பிஸியா இருக்கிறதுனால போக முடியல. விடுங்க, பரவாயில்ல. சண்டே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல. அஞ்சலி இரு,
நான் போய் பார்த்துட்டு வரேன். உட்காரு. ஹாய் சார். ஹாய் சார். பாய் சார். என்னாச்சு? நான் தான் ஆபீஸ் வரேன்னு சொல்லி இருந்தேன்ல. இல்ல சார், அது சரி, கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல வச்சு பேசிக்கலாம். என்னங்க உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. என்ன குடிக்கிறீங்க? எதுவும் வேண்டாம் மேடம். ஐயோ, நீங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. எப்படி எதுவுமே சாப்பிடாம இருப்பீங்களா? சொல்லுங்க. சரி இருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிங்க மேடம். என்னங்க ஜூஸ்? ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. கடை எப்படி இருக்குமா? ஐயோ சூப்பரா இருக்கு. ஏங்க நல்லா இருக்குல்ல? நல்லா வெளிச்சமா இருக்கு. எல்லாம் எங்க தீபாவோட முயற்சி தான். என்னடா அம்மா என்ன சொல்றான் அவன்? எல்லாம் சுத்தி பார்த்துட்டானா ரொம்ப நல்லா இருக்கான். பணம் அமோகமா வருங்கிறான். தேங்க்ஸ் முருகா. பப்ளிசிட்டிலாம் அவனே கொடுப்பானா நல்லா. உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கான். தீபா, அத்தையும் மாமா எங்க இருக்காங்க? இப்பதான் கால் பண்ண, ஆன் த வேல இருக்காங்க, வந்துருவாங்க. தீபா, கடை ரொம்ப நல்லா இருக்கு. சிட்டில நல்ல முக்கியமான ரோட்டில் இருக்கு. நல்ல வியாபாரம் நடக்கும். ஆமா மாமா, நாங்க நிறைய கடை பார்த்தோம், எங்களுக்கு எதுவுமே செட் ஆகல. அப்புறம் தான் இந்த கடையை பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு. மாமா, இந்த கடைக்கு ஏகப்பட்ட போட்டி. அட்வான்ஸ் கூட அதிகமா தான் இருந்துச்சு. உங்களால தான் இந்த கடையே எங்களுக்கு கிடைச்சது. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? இந்த கடையோட ஓனர் உங்களுக்கு தெரிஞ்சவராமே. அது யாரு? பேரு ஏதோ குமரேசன். குமரேசன் மாமா. குமரேசன். எங்க அந்த குமரேசன் அண்ணங்க ரொம்ப நல்ல ஊருமா அவரு. அவங்க அப்பா ரொம்ப நல்ல பழக்கம். சொன்னாரு மாமா. அவருக்கு கூட நீங்க ஏதோ உதவி பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு மாமா. நான் என்னமா உதவி பண்ணேன்? அவன் கஷ்ட காலத்துல இருந்தப்போ வட்டிக்கு அங்கி இங்கன்னு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அவன் பொண்ணுக்கு நம்ம தானே மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தோம். அத சொல்லி இருக்காரு அவரு. தெரியுமா மாமா, உங்களுக்காக வாடகை கூட 5000 ரூபாய் குறைச்சிருக்காரு. அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். கவிதா, உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சந்தோஷமா இரு. இவர் என்னைக்கோ யாருக்கோ செஞ்ச ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு உதவியா இருக்கு. பாத்தீங்களா? கொஞ்சம் அடக்கி வாசிடா. நான் என்ன பெரிய ஆளு? நான் எப்போ சாதாரண ஆள் தான்டா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நான் உதவி பண்ணிருக்கேன்னு சொல்றாரு பாரு. அது அவரோட பெருந்தன்மை. நான் சம்பாரிச்சு வச்சது அது மட்டும்தான். அவனுக்கு வேலைக்கு போணுமாங்க? ஆபீசரு டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டாரு. முருகா, டேய் கொஞ்ச நேரம் இரு முருகா. நாம ரிப்பன் கட் பண்ணதுக்கு அப்புறம் நீ உடனே போயிடலாம். சரியா? ஆமா, இரு அப்புறம் போலாம். அப்பாதான். பேசு. அப்பா எங்க வந்துட்டீங்களா? ஏதோ வரும். சரி. அப்பா வந்துட்டாருமா, வாங்க. வாங்க சம்பந்தி. மாமா, வாங்க மாப்ள. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க. வணக்கம் சம்பந்தி. மச்சான், எப்படி இருக்கீ? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மாப்ள, கடை நல்லா மாசா இருக்கு. கலக்கிட்டீங்க மாப்ள. தேங்க்ஸ் மச்சான். இந்த ஏரியாவும் நமக்கு தெரிஞ்ச ஏரியா தான். நல்ல பார்வையான இடத்துல தான் கடையை பிடிச்சிருக்கீங்க மாப்ள. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வியாபாரமும் ரொம்ப நல்லா நடக்கும். அப்பா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம்ப்பா. வெற்றி, யார தேடிட்டு இருக்க? இல்ல,
நம்ம ஃபேமிலியில எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் வந்துருவாங்க. அது அத்தைக்கு கொஞ்சம் கால் வலி, அதான் கவிதா வீட்லயே இருக்கா. ரகு வந்துருவான். அவன் வேற யாரையும் தேடல, உங்க பொண்ணு துளசியை தான் தேடிட்டு இருக்கான். தேடு வெற்றி, நல்லா தேடு. அப்பதானே உங்க அப்பா உன்னை சீக்கிரமா வீட்டை விட்டு துரத்துவாரு. மாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரிப்பன் கட் பண்ணி உங்க கையால திறந்துவீங்க மாமா. ஆமாப்பா. இங்க வாங்க சம்பந்தி. இருக்கட்டும், நீங்க கட் பண்ணுங்க சம்பந்தி. உள்ள அப்பா போங்க. உள்ள போங்க. பாட்டி வா. அம்மா, வாமா பாத்து. வா வெற்றி. உள்ள வா. தேங்க்யூ மேடம். கல்யாணத்துல பிஸியா இருந்ததுனால உங்க யாரையுமே சரியா கவனிக்க முடியல. பரவாயில்ல மேடம். ஆமா, இவர் கம்பெனில எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 5 இயர்ஸா ஒர்க் பண்றேன். நான் ஜாயின் பண்ணி 7 இயர்ஸ் ஆகுது மேடம். நைஸ். ஆமா, ஆபீஸ்ல உங்க பாஸ் எப்படி? ஜோவியலா இல்ல ஸ்ட்ரிக்ட்டா? ரெண்டுமே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டது தான் சார். பார்ட்டிக்கு நீங்களும் மேடமும் வரணும். இல்ல, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன்லலாம் விருப்பம் இல்லைன்னு. இல்லை சார், எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க, பதிலுக்கு நாங்கள் எதுவுமே செஞ்சதில்லை. இது எங்கள் எல்லாருடைய ஆசை. ப்ளீஸ் சார், ஓகே சொல்லுங்கள் சார். ஐம் சாரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்த நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். நீங்க ஆஃபீஸ் கிளம்புங்க. மேடம் கிட்ட சொல்ல சொல்லுவோம். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க தான் இந்த பார்ட்டி. நீங்களாவது சார் கிட்ட. அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா நாம வேண்டான்னு நினைச்சாலும் அதை அவர் செஞ்சிருவாரு. நீங்க போயிட்டு வாங்க, நான் பேசி பார்க்கறேன். ஓகே, தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே. மேம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ. ஓகே மேம், பாய் சார். தேங்க்யூ சார். பாய் மேடம். நீங்க இரு, நான் உங்களை அனுப்பிட்டு வரேன். பாய் சார். शुक्लां वरदं विष्णुं प्रतिपन्नं तदत्पुजं सनोनं जाये सर्वविघ्नोपशान्तये ॐ एकदन्ताये वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे शक्तियुताय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् ॐ दशभुजाय विद्महे वल्लवीजाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् ॐ सुमुखाय नमः, ॐ कपिलाय नमः, ॐ गजकर्णिकाय नमः, ॐ लम्बोदराय नमः, ॐ विकटाय नराचाय नमः, ॐ धूमकेतवे नमः, ॐ धनाक्षाय नमः, ॐ बालचन्द्राय नमः, ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. மங்களகரமா குத்து விளக்கேத்தி தொடங்கி வச்சிருங்க. மாமா, அத்தை, நீங்க ஃபர்ஸ்ட் ஏத்துங்க.
வாங்க சம்பந்தி. தீபா இருங்க தீபா ஏத்துமா. தீபா நீ போய் ஏத்து. போமா. அத்தை மாமா வாங்க. இல்ல தம்பி பரவாயில்ல. வாங்க வந்து விளக்கேத்துங்க. ஏ வெற்றி, அவங்க தான் வரலைங்கிறாங்கல்ல. சும்மா இடா. வாங்க மாமா வந்து விளக்கேத்துங்க. வாங்க. நீங்க விளக்கேத்துங்க வாங்க. போய் சொல்றா வாங்க. இந்தாங்க. அப்பா நாங்க பாட்டிக்கு கொடு. நாங்க பாட்டி. என் புள்ள பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காண்டா அப்படின்னு பெருமையா சொல்லணும்னு தோணுது. எல்லாம் உங்க அம்மாவோட வேண்டுதல். தினம் கோயில் கோயிலா போய் உனக்காக எவ்வளவு மடிப்பிச்சை வாங்கியிருக்கா தெரியுமா? லட்சுமி அழாத. ஏய் மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. மச்சான் ஏன் மச்சான் என்ன நடந்துச்சு? இல்ல மாப்பிள, ஆரம்பத்துல நீங்கனாலே எனக்கு வெறுப்பா தான் இருக்கும். வேலை வெட்டிக்கு போகாம இருக்கீங்கன்னு நான் உங்களை திட்டி இருக்கேன். ஆனா பொறுமையா இருந்து இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. உங்களை போய் நான் அப்படிலாம் பேசிட்டேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அட என்ன மச்சான் நீங்க என் மேல கோவப்படுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா? என் ஒய்ஃபோட தம்பி நீங்க. உங்களை ஒரு நாளும் நான் தப்பா நினைச்சதே இல்லை. நானுமே கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தது தான் இவ்வளவு நாள் ஆயிருக்கு. உங்க அக்கா மேல இருக்கிற அக்கறை, என் மேல உள்ள கோபம், இதெல்லாம் தான் என்னை இவ்வளவு தூரம் ஓட வச்சிருக்கு. என்ன மாப்பிள? நிஜமாதான் மச்சான். இல்லனா நான் அப்படியே தான் இருந்திருப்பேன். மச்சான் எனக்கு இப்போதைக்கு மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. பிசினஸ் நல்லபடியா போகணும். மாப்பிள இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த கடையை எப்படி விளம்பரம் பண்றேன்னு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இங்க எல்லா பொருளுமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குல்ல லட்சுமி? பரவாயில்ல, பெரிய கடையா தான் திறந்திருக்கான். அவ என்னென்னமோ சொன்னா, ஏதோ சின்னதா கடை திறப்பான்னு நினைச்ச. பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. முதல்லயே பெருசா யோசிச்சிருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மருமக தான். தீபா இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. உங்களுக்கு வருத்தமாவே இல்லையாங்க? ஏன் எதுக்கு வருத்தப்படணும்? இல்லங்க, நம்ம புள்ள. ஏய் லட்சுமி அழாத. மாமா அத்தை உங்களுக்கு கடை பிடிச்சிருக்கா? அத்தை என்னாச்சு? எதுக்கு அழறீங்க? பொண்ணு அது மகனை நினைச்சு ஆனந்த கண்ணீருமா. ஓ தீபா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா. ஐயோ
கேசவன் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறான்னா அது காரணமே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைச்சதுதான். மாமா இது ஏன் கடமை. அவரு நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். எல்லாருக்கும் இப்படி ஒரு மனைவி அமையாது. எனக்கு லட்சுமி அமைஞ்ச மாதிரி கேசவனுக்கு நீ அமைஞ்சிருக்க. அதான் எங்களுக்கு பெரிய கொடுப்பனை. இன்னைக்கு எங்க குடும்பம் இவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னா அதுக்கு நீதாம்மா காரணம். ஆமா, எனக்கு தெரியல கேசவங்கிட்ட என்ன பிடிச்சிருக்குதுன்னு நினைச்சு நீ கல்யாணம் பண்ண. ஆனா அவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உன்னை காதலிச்சதுதான். அப்படிலாம் இல்ல மாமா. உண்மையா சொல்ல போனா எனக்கு உங்க பிள்ளை எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு புருஷன் எல்லாருக்கும் அமைய மாட்டாங்க. கட்டின பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம எனக்கு எல்லா வேலையுமே பார்த்து பார்த்து செய்யறாரு. அவரை நம்பி வந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா வேலையுமே பார்த்தாரு. அவருனாலதான் எங்க வீட்டை நான் மிஸ் பண்ணதே இல்ல. அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அத்தை. நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. தீபா கவாமா. மாமா இருங்க, நான் வந்துடுறேன். வரேன்பா. பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. நமக்கு இது பத்தாதா? உங்களுக்கு நிஜமாவே கஷ்டமா இல்லையாங்க? என்ன கஷ்டம்? அவ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் ஆகட்டும். சிவராமனோட புள்ள தானே, அப்படித்தானே எல்லாரும் கூப்பிடுவாங்க. அது போதுமே லட்சுமி. அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சரி வா, மேலே எல்லாம் சுத்தி காட்டுற. வா வா.